சரியா சவுண்ட் எல்லாம் சரியா கிளியரா விளங்குதான்னு சொல்லி ஒரு சொல்லுவா. 2011 பேப்பர் இந்த எம்சிக்யூ ஆகும். தொடர்ச்சியா எல்லா பேப்பர் போகும், தியரியும் யூஸ் பண்ணி கொடுப்போம். சவுண்ட் எல்லாம் கிளியரா விளங்குதா? ரைட், ஓகே. ரைட், சவுண்ட் கிளியரா விளங்கினா 2011 ஆண்டுக்குரிய எம்சிஜி பேப்பர். அப்ப அதுல ஒரு ஒவ்வொரு மணித்தியாலும் தான் பேப்பர் போகுது கேள்வி. அந்த ஒவ்வொரு மணித்தியாலத்துல முதல் வார 1 தொடக்கம் 25 எம்சிக்யூ. முதல் வாரம் 1 தொடக்கம் 25 எம்சிக்யூ வேலை பண்ணா இலகுவான வழியா இருக்கு. பெரும்பாலும் அந்த கேள்வியெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி நிலைமையா செய்யப்பட வரும். அதை நீங்க செய்ய அந்த அனுபவம் வரும். பேப்பர் செய்து கொண்டு போகுது, செய்து பழக்க அந்த அனுபவம். 1 தொடக்கம் 25 எம்சிக்யூ. அடுத்து 25 தொடக்கம் 35 எம்சிக்யூ வந்து ஒரு கொஞ்சம் அந்த முதல் வந்து எம்சிக்யூ பார்க்க கொஞ்சம் ஒரு பாட்டாக இருக்கும். சரியா? ஏற்கனவே முதல் 1 தொடக்கம் 25 பார்க்க 25 தொடக்கம் 35 எம்சிக்யூ மட்டும் ஒரு கொஞ்சம் ஒரு வெயிட்டா இருக்கும். இது 35 தொடக்கம் ஒரு 45 48 கேள்வி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலா வெளியே போகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்னிக்கால போனா தான் நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி, அல்லது பொருத்தமில்லாதபடியே நிப்பாட்டி பொருத்தமானபடியே தெரிவு செய்யக்கூடிய மாதிரி போகும். இப்ப 5 விடை இருந்தா 5 கிராஃப் இருந்தா அந்த 5 கிராஃப்ல மற்ற கிராஃப்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பிள்ளையா இருக்கு. மற்ற ரெண்டு ஏதோ ஒரு விதத்துல மற்ற கிராஃப் பிள்ளையா இருந்தா கடைசியில சரியா வரக்கூடிய மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் தான் நீங்கக்கூடிய மாதிரி வரும், விரகக்கூடிய மாதிரி வரும். பின்னுக்கு வர வழி இல்லை. அது பெரும்பாலும் காந்தப்புலம், எலக்ட்ரிசிட்டி ஆகியான பாடங்களுக்கு வரும். பெரிய எலக்ட்ரானிக்ஸ் அது எடுக்கிறது. அது 25 35 வரைக்கும், 35 45 வரைக்கும். அதுக்கு பிறகு வர வெளி கடைசி வெளியா இருக்குன்னு சொன்னா ஒரு ரெண்டு ஒரு வித்தியாசமான வெளியா இருக்கும். பெரும்பாலும் 50 49 48 வெளி எல்லாம் வித்தியாசமான வெளியா இருக்கும். உடனே அந்த பேப்பர் செய்யற அனுபவம் வெடிப்பீங்களா இருந்தா இந்த பேப்பரோட தரமான பேப்பரா இருக்கும். பிசிக்ஸ் கூடுதலா எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி தான் அந்த 1 தொடக்கம் 25 எம்சிக்கு இருக்கு. அந்த வெளியில நீங்க என்ன செய்ய மாதிரி கட்டாயம் பெரும்பாலும் நிறைய பேர் அந்த வெளி செய்யக்கூடிய மாதிரி செய்து பழகியா இருக்கு. இந்த வெளியில பெரும்பாலும் பிளவுல வெளியே இருக்காங்க. பிளவுற வெளியன்னு சொல்லி எங்க பெருமாள் சொன்னாங்க. அதுக்கு செய்து அனுபவம் எடுத்தா அது குடிப்பிள்ள வராது. ஒரு எந்த ஒரு வெளியும் செய்யாம போய் போனதா அது பிள்ளை வரப்பா. மற்றபடி அதுக்கு வெளி செய்த அனுபவம் இருந்தா 50 சரி வரும். மற்றபடி இதுகள் எந்த ஒரு காலமும் பிள்ளை வரான்னு சொல்லலாம். என்ன தியரி படிச்சாலும் ஈஸியா செய்து கொள்ளலாம். ரைட், ஓகே. அப்படியே பெரிய பிரச்சனை வர போறது இல்லை. இப்ப சரியா முதலாவது வழியில வெப்ப கடத்தார். உங்களுக்கு இந்த வெப்ப கடத்தார் வாங்கிட்டு 5 விடையை வச்சுக்கோங்க. மிச்ச விடையை கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதுல பரிமாணத்துல இதுல வர கேள்வி என்ன வெப்ப கடத்தார் உங்களுக்கு தெரியும், ஹீட்டோட சம்பந்தப்பட்ட பாடம். கேள்வி வாசி கேட்கும்போது என்ன பாடம் மட்டும் விளக்கும், அந்த பாடத்துல எந்த பகுதி என்று விளக்கும். இது வெப்ப கடத்தாருன்னா ஹீட் என்று விளக்கும். இந்த வெப்ப கடத்தாருன்னு சொன்னா ஹீட்ல அந்த செக்ஷன் விளக்கணும், அந்த செக்ஷனுக்குரிய சமன்பாடு விளக்கணும். இதெல்லாம் அந்த மூளை அதுக்கு உடனுடன் ஒர்க் பண்ணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை பிடிக்கவும். உதாரணம் இப்ப 4வது வெளியேக்காரன் இயல்பான செப்பஞ்சியை உள்ள கூட்டுறவு காட்டியன்னா உடனே விளங்கணும் லைட். அடுத்த கட்டம் அது விளங்கணும் அந்த ஒளியை கருவி. அதுல கூட்டுறவு காடின்னு சொல்லப்பட்டதால கூட்டுறவு காடிக்குரிய அந்த தியரி ஒன்று ஞாபகம் இருக்கும். தியரி கேள்வி மாதிரி தான் இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு இருக்கும். 3வது வெளியேக்கார் புவி மீது ஆவர்த்தன காலம் டீயுடைய ஒரு ஊசல் எடுத்தா உடனே விளங்கணும் அது எளிமையை செய்ய கேள்வி, ஊசலுக்குரிய கேள்வி. அப்ப ஊசலுக்குரிய அலைவு காலத்துக்கு என்ன போகணும் அடுத்த கட்டம் ஞாபகம் இருக்கும். அதுக்குரிய அலைவு காலத்துக்கான போக டி சமன் 2π எல்லோ வைக்கிற மாதிரி கேள்வி வாசிக்க அந்த விஷயம் மைண்ட்ல ஓடணும். அப்படி ஒரு ஓடுற ஆற்றலோட கொண்டு வரமா இருக்கா தியரி ஞாபகம் இருக்கணும். தியரி ஞாபகம் இருந்த கட்டம் பேப்பரை செய்து பார்த்தா தியரிகள் மறக்காம இருக்கும். இதான் பேப்பர் செய்யறதுக்குரிய வழி. இதுதான் இன்னும் சொல்றேன். இப்ப இன்னொரு வெளியே பார்ப்போம். சுமார் இப்ப 13வது வெளியே பார் எல்லாம் செய்ய போறது சுமார் விளக்கத்துக்காக இருக்கும். 13வது வெளியே பார். 13வது வெளியே பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்குது சமத்துவத்தில் இப்போ மைட்டு கொண்டு உடனே விளங்கணும் மெக்கானிக்ஸ்ல சுழற்சி இயக்கம். அதுவும் கோணக்கதி அதே மாதிரி கோணக்கதி ஒமேகாவன் ஒமேகாட்டுன்னு சொல்லக்கூடியதா இருந்தா அந்த ரெண்டும் சேர்க்கைக்கு வேண்டிய வாஞ்சு கொண்டு போய் வழங்கணும். இது அந்த சுழற்சி இயக்கத்திலேயும் எந்த செக்ஷன் விளங்கும்
அதாவது கோணம் வந்த காப்புகிரியா அல்லது சுழற்சி இயக்க சக்தி சம்பந்தமான சொல்றாங்க. வாய்ச்சி கொண்டு போய் விடுவோம். அப்படி வாய்ச்சி கொண்டு போய் இந்த கேள்வி எந்த செக்ஷனுக்கு வருதுன்னு நமக்கு விளங்கினாதான் அடுத்த இப்படியே போடணும். அதோட கேள்வியை வாசிக்க முதலாவது பிசிக்ஸ்ல என்ன பாடம், அந்த பாடத்துல என்ன செக்ஷன், அந்த செக்ஷனுக்குள்ள நீ என்னத்தை சூஸ் பண்ண நீ படிச்ச விஷயத்தை வைக்கும். அப்படி அந்த குயிக்க அந்த மைண்ட் ஒர்க் பண்றதுக்கு பேப்பர் செய்யற அனுபவம் இருக்கும். இல்லாட்டி தியரியை மட்டும் படிக்க நம்ப விடாது. உதாரணமா என்ன சொல்றேன், 27ஆவது கேள்வி பாரு. 27ஆவது கேள்வி வந்து நான் சொல்ல பார்க்கணும். பேப்பர் கையில இருந்தா தான் நான் சொல்ற விஷயம் பிடிச்சு கொள்ள முடியும். 27ஆவது கேள்வி பாரு. 27ஆவது கேள்வி பொருளவம் சிஎல் சொன்னா நம்மள கூட மீன் போலாம். அது பொருளவத்துல வர செக்ஷன். அது பொருளவத்தின் சேர்மானம் தொடர் இல்லையா சமாந்திரமா, அது சேர்மானத்துல எப்படி சுருக்குற மாதிரி நம்ம பழக்கம். நான் கதைக்கிற விளங்குதா? இதே மாதிரி ஒரு கேள்வி வாசிச்சா அந்த கேள்வி என்ன பாடம், அந்த பாடத்துல என்ன சிக்கல்னு விளங்கணும். தொடர்ச்சியா அந்த பாடத்தை பற்றி கதை கேட்க இதுல 2011ஆம் ஆண்டு பேப்பர் வந்து ஸ்லோவா தான் செய்யும். அதுல வர தியரியும் காய்ச்சிடுவோம். முதலாவது வெப்ப கடத்தார் விடுக. வெப்ப கடத்தா எங்களுக்கு தெரியும், ஒரு உலோக கோளினூடான வெப்ப பாய்ச்சல் வீதம் கியூபைடின்னு வேற கேட்கும். வெப்ப பாய்ச்சல் வீதம், அந்த வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கான போக ஏகே டி தீட்டாவை டிஎக்ஸ் என்ற மாதிரி படிச்சிருப்பார். ஏகே டி தீட்டாவை டிஎக்ஸ். இதுல இந்த கியூபைடி என்ன பாய்ச்சல் வீதம் ஒரு செகண்ட்ல பாயிரம் வெப்பம். ஏ என்றது அந்த கோளின் வெப்ப கடத்தாறு. ஏ என்றது கோளின் குறுக்கோட்டு கணக்கு. தே வெப்ப கடத்தாறு. டி தீட்டாவை டிஎக்ஸ் என்றது வெப்பநிலை படத்தில் வெப்பநிலை வித்தியாசம் அதுக்கு இடப்பட்ட தூரம். இவ்வளவு விஷயம் தெரியுமா? உனக்கு கேக்குரிய அலை பரிமாணம் தான் தேவை. இதெல்லாம் எழுதி பார்த்து கூட போட வேண்டிய தேவை இல்லை. நான் தியரி சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். அடுத்த கட்டம் இப்படி நீ படிச்ச உடனே அதை அப்படியே கெஸ் பண்ணாம இருப்பா. இப்ப இதுல கே நாங்க எழுதமான செய்வேன். வெப்ப கடத்தாறு கே என்ன வெப்ப பாய்ச்சல் வீதம் கியூ பை டி கீழ் ஏ டி தீட்டா பை டிஎக்ஸ் என்ற மாதிரி ஏ டி தீட்டா பை டிஎக்ஸ் இது கியூ பை டி என்ன வெப்ப பாய்ச்சல் வீதம். இந்த ஒரு செகண்ட்ல பாயிர வெப்பம். அதுக்குரிய இடம் தெரியும். ஒரு செகண்ட்ல பாயிர வெப்பம்னா ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது பேட். குறுக்கோட்டு பிறப்புன்னா குறுக்கோட்டு பிறப்புக்கூடிய அளவுக்கு வந்து மீட்டர் வெப்பம். எந்த ஒரு குறுக்கோட்டு பிறப்பு வெப்பநிலை வித்தியாசத்துக்குரிய அளவு வந்து கேள்வி. அதுக்கு இடப்பட்ட தூரத்துக்குரிய அளவு வந்து மீட்டர். வெப்பநிலை வித்தியாசங்கள் தூரம் தான் வெப்பநிலை படுத்தல். சோ இதுல வர மீட்டர், இதுல வர மீட்டர் மூன்று கட்டுப்பட்டா இதுல மேல போனா என்ன அளவு வரும்? பேட் மீட்டர் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் வேல்யூ இதுக்குரிய அளவு வரும். பேட் மீட்டர் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் வெப்ப கடத்தாறு மேல. உனக்கு உடனே இந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கா? அடுத்த கட்டம் கேக்குரிய அழகுதான் யோசிக்கணும். இப்ப கேக்குரிய அழகுல வருமானம் யோசிக்கணும் இருந்தா அடிப்படையை வச்சு நீ கெஸ் பண்ணலாம். இந்த கேக்குரிய அழகு பெருமா இருந்தா கியூபைடி மேல இருப்பதா இருந்தா கட்டாயம் பேட் இருக்கணும் அல்லது ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் இருக்கும். இப்ப பேட் இருக்கணும் ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் இருக்கணுமா இருந்தா இப்ப முதலாவது விட வேற போறது இல்லை. இந்த ஜூல் தான் இருக்கு, பேட் இல்லை. மிச்ச விட வேண்டாம். இப்ப மிச்ச விட வேண்டாம்னா கட்டாயம் வெப்பநிலை வந்து ஒரு வெப்பநிலை தான் இருக்கு. வெப்பநிலைக்கு வர்க்கம் இராது. வெப்பநிலைக்கு வர்க்கம் இராதுன்னா கெல்வின் மைனஸ் ஒன் தான் விலகணும். சோ அஞ்சாவது விடைங்கிறார். இந்த மாதிரி எல்லாம் கெஸ் பண்ணி சுருக்கி முழுமையா விடை எழுதாம எடுத்துக்கொள்ளலாம். விடையை முழுமையா இது ஒவ்வொன்று எழுதி 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 விடையை போட்டுக்கொள்ளாம நீ என்ன செய்யலாம்? விடையை கெஸ் பண்ணி போடலாம். கண்டினியூஸ் கொண்டு முழுமையா எழுதி கொண்டு எழுதுலாம். சோ வேட் மீட்டர் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் மூன்றாவது விட பொருத்தமா இருக்கும். முதலாவது கேள்விக்குரிய விடை இது வெப்ப கடத்தாரை. இந்த வெப்ப கடத்தாரை வச்சு நிறைய விஷயம் கலைப்பேன். இப்ப இன்னைக்கு முக்கியம் வந்து ஒரு 5 கேள்விக்குள்ள செய்து கொண்டு அதுல வர கொஞ்சம் தியரியும் கிடைக்கும். ரெண்டாவது கேள்வியை ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் வரிசையில் வெளிவிட்டம் உள்ள மென் ரப்பர் குழாய் அப்பெருமானத்தை அளப்பதற்கு மிகவும் உகந்த ஆகிவிட்டு வரும். இதுல உங்களுக்கு இந்த கேள்வியில என்ன விளங்கணுமா இருந்தா மென் ரப்பர் குழாய் சொன்னா இது நசியக்கூடிய குழாய். மென் ரப்பர் குழாய்னு சொன்னா நசியக்கூடிய குழாய்னு சொன்னா நசிக்கிற கருவியில பயன்படுத்திடலாம். பழமையா நேரத்துல பயன்படுத்துற கருவியில வேடியர் அடிக்குமானி, உண்மானத்திற்கு கணிச்சி, கோடமானி எல்லாம் நசிக்கும். இரும்பால செய்யப்பட்டது. நசிக்காத கருவின்னு சொன்னா கட்டாயம் இது உண்மானத்திலே கணிச்சு நசிக்காதுதான். ஆனா எதை நசிக்கான்னு சொன்னா ஒரு வன்மையான ரப்பரா தான் நசிக்காது. வன்மையான ரப்பரா தான் நசிக்க போறது இல்லை. இது மென் ரப்பர்ன்றதா சேல நேத்திர பைப் மாதிரி இருந்தா அதை நசிச்சு போடும். உண்மானத்திலே கணிச்சு போடு. அது நேரம் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. 10 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட வாசிப்பை நாங்க எது நடக்கலாம்னா மீட்டர் குறைக்கலாம். ஒரு விதத்தில் குறைஞ்ச வளரக்கூடிய 10 சென்டிமீட்டருக்கு முற்பட்ட வாசிப்பை மீட்டர் குறைக்கலாம். அளக்கிறான் என்ன அளக்கலாம்.
அளந்தா வழி வீதம் ஒன்று கூட வேணும். அடுத்தது 1 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட வாசிப்பு தான் கலக்கலாம்னா வேணியல் கலக்கலாம். அப்ப இந்த 1க்கும் 10க்கும் விடப்பட்ட வாசிப்பு கலக்கணும்னா வேணியல் இல்லை. 10க்கு மேற்பட்ட வாசிப்பெல்லாம் நம்ம கலக்கணும்னு சொன்னா மீட்டர் கூட கலக்கலாம். அடுத்த இந்த 1 சென்டிமீட்டருக்கு கீழ்பட்ட வாசிப்புகள் நடக்கிறதுக்காக தான் முன்மானத்தில் கணிச்சி கோலமானி நகரமுள்ள காட்டிலும் இருக்கு. அப்ப ஏன்னா அந்த இடிவெட்டிக்கையை பொறுத்து குறைஞ்ச வடிவத்தில் கலந்துருக்காங்க. அப்ப இதை சொல்லப்பட்டு 1 சென்டிமீட்டர் வரிசையில் இருக்கிற ரப்பர் கோல் சொன்னா நீ மீட்டர் கோலையே பயன்படுத்தலாம். என்ன மீட்டர் கோல் கூடி வைச்ச அளவுக்கு நசிக்காம வாசி பழக்கலாம். ஆனா 1 சென்டிமீட்டர் பெருமானம் தரப்பட்டிருந்ததால நீ மீட்டர் கோலையே பயன்படுத்தலாம். என்ன மீட்டர் கோலை பயன்படுத்தி 10 பெரிய பெருமானம் வாசிப்பு இருந்தா தான் மீட்டர் கோலை பயன்படுத்த 10 பெரிய வாசிப்பு இருந்தா தான் மீட்டர் கோலை பயன்படுத்தலாம். வழி வீதம் ஒன்றிலும் குறையவே. அப்ப 1 சென்டிமீட்டர் என்ற பெருமானம் திறப்படுகிறதால மீட்டர் கோலை பயன்படுத்தலாம். அது என்ன மீட்டர் கோல் நசிக்காம தான் வாசி பழக்கம். மற்றொன்றையும் பயன்படுத்தலாம். அது மென் ரப்பர் குழாய் திறப்பட்டதால வேணியர் நசிக்கும், முன்மானியும் நசிக்கும், கூலமானியும் நசிக்கும். அதெல்லாம் பயன்படுத்தலாம். முன்மானில வன்மையான ரப்பரை நடக்கலாம். ஒரு பந்து டென்னிஸ் பால் பந்துனா நசிக்காது. அனிதே சேர நேரத்தில் பயப்பட நசிச்சு போடும். இந்த பற்றுணர்ச்சி காணப்படுறதால நசிக்காம வாசி பழக்கலாம் மாதிரி படிச்சிருப்பாங்க. அன்னைக்கு மென் ரப்பர் குழாய் சொல்லி சொல்லப்பட்டிருப்பதால முன்மானத்தில் கணிக்கையும் பயன்படுத்தலாம். சோ இதுக்கு பொருத்தமான விடையில நகர நோக்காடி தான் பயன்படுத்தலாம். அப்ப இதுல ஒவ்வொரு வசனத்துல ஒவ்வொரு விளக்கம் போட்டிருப்பான். என்னண்டா 1 சென்டிமீட்டர் வரை சேர்ந்ததால மீட்டர் கூட பயன்படுத்தினார். மென்றப்பர் பிளானதால மற்ற மூன்றும் வராது. அப்ப இது வரும் மற்ற 3 மணி உள்ளது வேணியர் வராது, முன்மானி வராது, கோலமானி வராது. அப்ப இது வரும் நகர்முக காட்டி தான் வரும். சோ அப்ப 1 சென்டிமீட்டர் வரிசையில உள்ள அந்த வாசி பழக்கத்துக்கு பொருத்தமான அளவீட்டு உயர்ந்தம் கேட்டா அளவு காட்டி நகர்முக காட்டி எத்தனை விட பொருத்தம் 5வது விட பொருத்தமா இருக்கும். சரியா கதை கேள்வி இன்னைக்கு வார செக்ஷன் விலைக்கு நான் அதுக்குரிய தேடிய கதைகள் இப்ப இந்த விஷயத்திலும் நான் நிறைய காய்ச்சி கொண்டிருந்தேன். உனக்கு இனி இது குறைச்சி காய்ச்சப்ப நிறைய பழக்கப்பட்டிருக்கு. அது இதை பற்றி பிறகு 3வது வழியை பாரு. 3வது வழி 3வது வழியை பார்க்கணும். 3வது வழி 3வது வழி உனக்கு தெரியும். ஒரு ஊசலிருந்து அலைவு காலத்துக்கான போக T7 2 √L/T ஊசலிருந்து அலைவு காலத்துக்கான போக T7 2 √L/T. அப்ப இந்த T7 2 √L/G பூமியிலிருந்து ஒரு ஊசல சந்திரனுக்கு கொண்டு போகப்படுது. பூமியிலிருந்து சந்திரனுக்கு கொண்டு போனாலும் என்னென்ன மாறானும்னா பூமியிலிருந்து சந்திரனுக்கு கொண்டு போனாலும் 2π மாறாது. ஊசலின் நீளம் மாறைய அப்ப பூமியில அலைவு காலம் டீயா இருக்கா சந்திரன்ல அலைவு காலத்தின் பிரமாணம் என்ன இருக்கு வேண்டாம். பூமியில அலைவு காலத்தின் பிரமாணம் டீயா இருக்குமா இருந்தா சந்திரன்ல இருக்கிற அலைவு காலத்துக்குரிய பிரமாணம் என்ன வேற சரியா. பூமியில இருக்கிற அலைவு காலத்தின் பிரமாணம் டீயா இருந்தா சந்திரன்ல அலைவு காலத்தின் பிரமாணம் என்ன வேற இருக்குதான் கேட்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான் பூமியில இருக்கிற ஆரம்பங்கள் மாதிரி சந்திரன்ல இருக்கிற ஆரம்பங்களோட விகிதம் அது நான் கூட ஜி பூமியின் ஆரம்பங்கள் ஜி எடுத்தா சந்திரன் ஆரம்பங்கள் ஜி எடுத்தா அந்த விகிதம் என்ன வேற சொன்னாலும் ஆறாம். பூமிக்கும் சந்திரனுக்குமான ஈர்ப்பாரம்புகளோட விகிதம் ஆறாம். அப்ப ஜி டேஸ் என்ற பிரமாணம் சந்திரன் ஈர்ப்பாரம்புகளோட பிரமாணத்துக்கு என்ன கொள்ளலாம்னா G/6 என்ற மாதிரி கொள்ளலாம். சந்திரன் ஈர்ப்பாரம்புகளோட பிரமாணம் என்ன இருக்குன்னா G/6 புவி ஈர்ப்பாரம்புகளோட பார்க்க 6 மடங்கு குறைவா இருக்கு. 6 மடங்கு குறைவா இருக்கணும் வேற இருந்தா சந்திரனுக்கு கொண்டு போய் புவியீர்ப்பு ஆற்றல் குறைய போகுது. எத்தனை மடங்கா அந்த 6 மடங்கா குறைய போகுது. பிரிவர்ற பெருமானம் குறைஞ்ச அழிவு காலம் கூட போகுது. ஆனா இது ரூட்டுக்குள்ள 6 மடங்கா குறையுது. அதான டீன பெருமானம் ரூட்டுக்குள்ள 6 மடங்கால கூடி இருக்கும். அப்ப பூமியில அழிவு காலம் டீ எடுத்தா சந்திரன் அழிவு காலம் என்ன இருக்கும் T√6 இருக்கும். சரியா புவியீர்ப்பு ஆற்றல் பிரமாணம் சந்திரனுக்கு கொண்டு போனா G/6 பிரமாணமா மாறப்போகுது. புவியீர்ப்பு ஆற்றல்கள் G/6 பிரமாணம் மாறுதா இருந்தா பிரிவர்ற பெருமானம் குறைஞ்ச அழிவு காலம் கூட வரும். இது ரூட்டுக்குள்ள 6 மடங்கா குறைஞ்ச அது √6 அளவு எரிஞ்சிருக்கும் அலைவு காலம். அப்ப பூமியில அலைவு காலம் டி என்ன சந்திரன் அலைவு காலம் என்னட்டு தான் இருக்கு. அப்ப T√6 என்ன மாதிரி வரும். இந்த கேள்வியில் செய்து போயினா அடுத்தடுத்த கேள்வி ஈஸியா இருக்கு. 2011ஆம் ஆண்டு கேள்வி சரியா இந்த மாதிரி ஒன்றும் விடையே போடக்கூடிய மாதிரி வரும். ஆற்றல் ஒரு 10 வருஷம் பேப்பர் செய்தா பண்ணல வரும். உங்களுக்கு சொன்ன இது ஏற்கனவே செய்து பழையனத்தால ஈஸியா இருக்கு. 2011ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் நிறைய பேப்பர் செய்யலாம் இருக்காங்க.
சரியா? அப்ப உங்களுக்கு இது தெரிய வேண்டியது அலைவு காலத்துக்கான போக அடுத்த கட்டம் பூமிக்கும் சந்திரனுக்குமான பேர் தரப்பட்டிருக்கு. இது குறைஞ்சா அது கூடு மட்டும் தெரியணும். ஒட்டுக்கு இருக்குது ரூட் 6 ஆக கூடும். இதுக்கு 10 நிமிஷம் காட்டு வை. ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படியே போடலாம். அதுக்கு செய்த அனுபவம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி. 4வது கேள்வியை பார்த்துக்கோ. 4வது கேள்வி. 4வது கேள்வியை பார்த்துக்கோ. இயல்பான செப்பஞ்செய்கையுள்ள கூட்டுறவு காட்டி. இயல்பான செப்பஞ்செய்கையுள்ள கூட்டுறவு காட்டி என்ன? கூட்டுறவு காட்டியை பற்றிய விஷயம் கூட நான் அவரும் கூட்டுறவு காட்டி. உனக்கு தெரியும் கூட்டுறவு காட்டி என்ன? ரெண்டு குவியவில்லை பயன்படுத்தப்பட்டது. சரியா? கூட்டுறவு காட்டின்னு சொன்னா ரெண்டு குவியவில்லை பயன்படுத்தப்பட்டது. அந்த ரெண்டு குவியவில்லை பொருளுக்கு கிட்ட வர குவியவில்லை எஃப்னோ, கண்ணுக்கு கிட்ட வர குவியவில்லை எஃப்பி. வளமையா கூட்டுறவு காட்டியில இந்த பொருளின் குவிய தூரத்துக்கு பின்னுக்கு தான் பொருள் வைக்கப்பட்டிருக்கும். பொருளின் குவிய தூரத்துக்கு பின்னுக்கு பொருள் வைக்காதான் இவரால் உருவாகிற பிம்பம் என்னவா இருக்கணும்டா அது இவருக்கு பொருளா இருக்கும். வளமையா நாங்க இதுக்குரிய கதிரப்படத்துக்கு ஒளியியல் வயதுக்கான கதிரை திருப்பி தான் மிச்ச படம் எல்லாம் பெறுவோம். இப்ப இவற்றை பிம்பம் இது ரெண்டையும் பெற்றவர்கள் வந்திருக்கும். நட்ட பிம்பம் பொருளியால் உருவாக்கப்படுற பிம்பம். இந்த பிம்பம் இவற்றை குவியத்துக்குள்ள இருந்தாதான், அதாவது எட்டிக்குள்ள இந்த பிம்பம் இருந்தாதான் இவருக்கு பிம்பம் வந்து வேறுபடும் சொன்னா அப்படியே இயல்பான செப்பம் செய்யல தெளிவு பார்வையில இழிவு தூரத்துக்கு பிம்பம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் ஏற்படுகிறது. இவற்றை பிம்பம் இவருக்கு வேறு. இது இவருக்கு எப்புக்குள்ள பொருள் இருந்தா பொருளுக்கு பெண்ணுக்கு ஒரு பெருத்த நிமிர்ந்த மாய பேர் இதுக்கு நிமிர்ந்தது. ஆனா பொருளுக்கு தலைகிறான். இதுதான் இப்ப பொருள். இந்த பொருள் இடத்துக்கு ஒரு நேச்சும் இடையிலவார பின்பு இடத்துக்கு ஒரு நேச்சு. அவை இதிலிருந்து வெளிக்கிட்டு போற ஒழுக்கேரியெல்லாம் இங்கே இருந்து வெளிக்கிட்டு போற மாதிரி குறுவடைஞ்சிருக்கணும் தான் படிச்சிருப்பாங்க. பெரிய நான் சிம்பிளா சோட்டாக இருக்கு. நிறைய கதைக்கு உனக்கு பழமையான நிறைய கதை தான் புரிஞ்சு போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் அந்த கூட்டுணர்வு காட்டிக்கூடிய படம் பண்ண வெறுமனே கற்பனையா மைண்டுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். பொருளுக்கு பின்னுக்கு பொருளின் குவிய தூரத்துக்கு பின்னுக்கு பொருள் வைக்கப்படும். இவர் உருவாக்குற பிம்பம் மெய் பிம்பம், இவர் உருவாக்குற பிம்பம் மாய பிம்பம். இதுதான் இறுதி பிம்பம் இருக்கணும். இந்த இறுதி பிம்பத்தை நாங்க பாக்குறது கிட்ட பார்வை தூண்டுக்கு கிட்ட கண்ணை வச்சு பார்ப்போம். பார்வை தூண்டுறது கிட்ட கண்ணை வச்சு பார்ப்போம். இந்த கோணம் தான் என்ன இருக்கணும்னா இறுதி பிம்பம் கண்ணில வைக்கிற கோணம் அல்பா டேஷ். அது இந்த கோணத்துக்கு என்ன இருக்கும் சமனா இருக்கணும் மாதிரி தான் தெரியும். இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்ன இருக்கணும்னா தெளிவு பார்வையின் விழிவு தூரம் அது டி. இதுல இருந்து இவ்வளவு தூரம் தெளிவு பார்வை விழிவு தூரம் இருக்கும் டி. ஏன்னா வில்லையும் கண்ணும் சேர்ந்து இருக்கிறதால வில்லையில இருந்து அந்த டி என்ற சொல்ல கழிச்சு கொடுக்கும். உடனே இங்க கோண ஒரு பெருக்கத்துக்கான போவதாக கேட்கிறேன். இறுதி பிம்பம் கண்ணில் எதை வைக்கிற கோணத்துக்கு பொருள் தெளிவு பார்வையில விழிவு தூரத்தில் கேட்க கண்ணில் எதை வைக்கிற கோணத்துக்குமான பேர் தான் எண்மண்ட வேற கேட்கும் அல்பா டேஸ் அல்பா. இதுல இருந்து நிறுவி எடுத்தா இங்க போன ஒரு பெருக்கத்துக்கான கோவை எப்படி வந்திருக்கணும்னா எம்இ இன்டு எம்ஓ மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எம்இ இன்டு எம்ஓ. எம்இ என்றது என்ன இருக்கணும்னா பார்வை துண்டுக்குரிய ஏக பரிமாண பெருக்கம். எம்ஓ என்றது என்ன இருக்கணும்னா பொருளிக்குரிய ஏக பரிமாண பெருக்கம். ரெண்டு மில்லியன் ஏக பரிமாண ஒரு பெருக்கத்தின் பெருக்கம் தான் என்ன இருக்கும்னா கோண ஒரு பெருக்கம் மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாங்க. இங்க வர இறுதி பிம்பத்திலே தலைகளான இருக்கும் உருப்பெருத்து இருக்கும் மாயம் இருக்கும் இதான் இறுதி பிம்பம். ஆனா பொருளியால் உருவாக்குற பிம்பத்தை நீ கொண்டு கேட்டா தலைகளானதான் உருப்பெருத்தான் போகுது. ஆனா மெய் பிம்பம் வேறு. இவருக்கு மெய் பிம்பம் இல்ல மாயம். பொருளியால் உருவாக்குற பிம்பம் தான் மெய் பிம்பம். பார்வை தூண்டால் உருவாக்கப்படுற பிம்பம் மாய பிம்பம். அது இறுதி பிம்பம். அப்ப இது ஒரு சின்ன கேள்விதான். இந்த கேள்வியை என்ன கேள்வி என்றால் இயல்பான சொப்பஞ்சைகளோட கூட்டுணர்வு காட்டி இறுதி பிம்பம் என்ன இருக்கும்? தலைகளானது உருப்பெருந்தது மாய பிம்பம். நான் சொல்ற முதல் வார கேள்வியெல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான் வரும். நிறைய விஷயம் நான் கலைக்கிறேன். ஆனா சின்ன சின்ன கேள்வி தான் இருக்கும் முதல் வார கேள்வியெல்லாம். பொருளியால் உருவாக்கப்படுற பிம்பத்தின் என்னோட கேட்டா தலைகளானதுதான் உருப்பெருத்ததுதான் மெய் பிம்பம் பெறும். என்ன பிம்பம்? மெய் பிம்பம் பெறும். ரைட். அப்ப இது கூட்டுணர்வு காட்டியை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு கேள்வியை செய்து வாங்க சில விஷயம் யோசிச்சு ரிவிஷன் பண்ணி நோட் பண்ணி கொண்டு போகணும். நிறைய விஷயம் நான் இதை பற்றி கேட்கலாம். இப்ப கொஞ்சம் புதுக்காட்சி பழையிட்டு 2012ஆம் ஆண்டு கேள்வி அல்லது 2012ஆம் ஆண்டு கேள்விக்கு 2012ஆம் ஆண்டு கொஞ்சம் கூட தீர்க்க இப்போ இருக்க நான் இந்த பேப்பரை ஈஸியா அப்படி புதுக்காட்சி நம்ம விளக்கணும். இந்த ஆளு நான் தேர்ச்சியை நிறைய வச்சு கதைச்சு கொண்டு இருந்தா எனக்கு லோட் ஆயிடும். ரோல் பண்ணுவா சவுண்ட் விளங்குதா? சவுண்ட் விளங்கிலே நேரம் போட்டுறான். சவுண்ட் சரியா இருக்கா? சவுண்ட்
அபிராமி சவுண்ட் கிளியர்லி ஓடிக்கிறார். கிளியரா கேட்க. ஓகே ஓகே ரைட். அஞ்சாவது வெளியே பா. அஞ்சாவது வெளி. அஞ்சாவது வெளியே பா. அஞ்சாவது வெளியே பா. அஞ்சாவது வழி ஒரு சுனாமி என சொல்லப்படுது. சரியா? ஒரு சுனாமி என கடல்ல இருந்து கடற்கரைக்கு வருது. ஒரு சுனாமியில கடல்ல இருந்து கடற்கரைக்கு வெளியே படத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. பீச்சம் கரைக்கு வெளியே வேற கூட வேற கடல்ல இருந்து கடற்கரையை நோக்கி வெளியே பீச்சம் கரைக்கு வெளியே வேற பீச்சம் கூட வேற. இந்த சுனாமி அடைந்த வேகத்துக்குரிய சமன்பாடு தான் வீசாம கூட்டம் ஜிஏச் என்று அவனே வந்திருக்கிறான். ஆனா இப்ப உங்களுக்கு இருக்கிறப்படாது பழைய வழி. சுனாமி அலையில அலையில வேகத்துக்கான சமன்பாடு வீசாம கூட்டம் ஜிஏச். இதுல ஜி புவியியல் பேரண்டுகள். எச் என்றது கடலில் ஆழம். எச் என்றது கடலில் ஆழம். அப்ப அவனே அந்த சமன்பாடு வந்திருக்கிறான். சுனாமி அலைன்னு அந்த குறுக்கலை கதைக்கான சமன்பாடு வி சமன் ரூட் ஆஃப் ஜிஏச். சுனாமி அலை மட்டும் இல்லை நீரலைக்கு கதைக்கலாம். நீர் மேற்பர கலைக்குரிய சமன்பாடு வி சமன் ரூட் ஆஃப் ஜிஏச். கரைக்கு விரைக்கு ஆழம் குறையும். ஆழம் குறைஞ்சா வேகம் குறையும். கடல் அலையை பொறுத்த மட்டும் இல்லை கரைக்கு வந்தாலும் உயிர் பேரங்கள் மாறும். ஸோ பி நேர்ந்த சமன் ரூட் ஆஃப் ஏச் மாதிரி கேட்கலாம். கரைக்கு வந்தா கடலின் ஆழம் குறையும். கடலின் ஆழம் குறைஞ்சா கடலின் வேகமும் குறையும். அந்த அலையின் வேகமும் குறையும். கடல் அலையின் வேகம் குறையும். சரியா? சமன்பாட்டை வச்சு வைக்கலாம். ஆனா எந்த வகையான அலைகளுக்கும் எந்த சமன்பாடு பாவிக்கலாம்னா பி சமன் எஃப் லெம்டான்ற சமன்பாடு பாவிக்கலாம். இந்த அலையை உருவாக்கின மீறுன்றது மாறாது. அப்படி ஊடகம் விட்டு ஊடகம் மாறினா அப்படி மீறல் மாறாது. இப்ப இந்த உதாரணமா இந்த கடல் அலையை உருவாக்கினது அந்த காற்றின் அமுக்க மாற்றமா இருக்கலாம். அல்லது நிரடகமா இருந்தாக்கும் நிலத்தின் அதுவான வந்த அலையா இருந்தாக்கூடி மீறல்ன்றது முதல்லாம் தான் இருக்கு. அப்ப பி நேரு சமன் லெம்டா வேற ஊடகம் விட்டு ஊடகம் மாறினாலும் பி நேரு சமன் லெம்டா மீறல்ன்றது போய் மாறாது. முதலாம் மாதிரியா தானப்ப மீறல் மாறும். அப்ப கரைக்கு விலைக்கு வேகம் குறையுமா தெரியும். இப்ப கட்டாயம் லெம்டா என்ன செய்யும்? குறையும். கரைக்கு விலைக்கு வேகம் குறைஞ்சா கட்டாயம் லெம்டா குறையும். சோ இந்த அலை கரைக்கு விலைக்கு வேகத்தின் வருமானம் குறைஞ்சிருக்க வேண்டும். லெம்டான வருமானம் குறைஞ்சிருக்க வேண்டும். அடுத்த வேலை வீச்சம். வீச்சம் சொல்றது படத்துல பாக்கிய விளங்குது. வீச்சம் என்ன செய்யுது கரைக்கு விலைக்கு? அல்லது எப்படி நாங்க இதை தியரட்டிக்கலா யோசிக்கலாம். கரைக்கு விலைக்கு வேகம் கூடுதா இருந்தா அந்த அலைக்குரிய இயக்க சக்தியில வருமானம் செய்யும் கூடிய குறையுது. வேகம் குறைதா இருந்தா அந்த அலைக்குரிய இயக்க சக்தி பெருமானம் என்ன செய்யும் குறையும். ஒரு பொறிமுறை அலைக்குரிய மொத்த சக்தி என்பது இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் கூட்டுறதா மொத்த சக்தி. ஒரு பொறிமுறை அலைக்குரிய மொத்த சக்தி என்ற இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் மட்டும். இயக்க சக்தி குறைதா இருந்தா அவ கட்டாயம் அழுத்த சக்தி என்ன செய்யும் கூட வரும். அப்ப அழுத்த சக்தி கூட வருமா இருந்தா என்ன கூட வரும்? பீச்சமும் இருக்கும் வீரம். அப்படி வச்சாலும் சரி அல்லது படத்தை வைத்து பிடிக்கலாம். படம் சரியாதான் போடுக்கலாம். அப்படி படத்தை வச்சு பிடிக்கணும் ஒரு டவுட்டா இருக்கு பிள்ளையா போட்டுக்கலாமே என்ற ஒரு பயம் இருந்தா இப்படித்தான் யோசிக்க போகணும். கைனடிக் எனர்ஜி குறைய போது கரைக்கு விலைக்கு ஏன் வேகம் குறைஞ்சா கைனடிக் எனர்ஜி குறையும். ஒரு பொறிமுறை அடையக்கூடிய மொத்த சக்தி கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியும் மாட்டோம். கைனடிக் எனர்ஜி குறைஞ்சா பொட்டன்சியல் எனர்ஜி கூட வரும். அப்ப வீச்ச உயரம் கூட வரும். சோ வி குறைய வரும் லெம்டா குறைய வரும் ஏ கூட வரும். என்ன விட பொறுத்த மேல அஞ்சாவடி என்ன விட பொறுத்த மேல லெம்டா வி ஆகிய குறைகின்ற அதே வழி ஏ அதிகரிச்சிருக்கணும். செகண்ட் ஆன்சர் பொறுத்த மேல இருக்கும் அஞ்சாவது கட்டிக்கு. ஓகேதான? அஞ்சாவது வழிக்கு ரெண்டாவது விட பொறுத்த மேல இருக்கும். இப்ப ஆறாவது வழியை பார்க்கணும். ஆறாவது வழியை பார்க்கணும். ஆறாவது வழி கொஞ்சம் குயிக்கா தானே செய்யணும். அடுத்த பேப்பர் ஸ்லோவா செய்யணும். ஏன்னா 2011 இருந்து 2024 மாசம் பேப்பர் மட்டும் செய்யணும். இது கொஞ்சம் குயிக்கா செய்யணும். ஈஸியான கேள்வி தான். உங்களுக்கு நல்ல ஒரு பின்னுக்கு நல்ல 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 கேள்வி இருக்கு. பின்ன என்ன கேள்வி எலக்ட்ரிசிட்டியில வர கேள்வி இருக்குது. அதே நேரம் மின்புலத்துல வர கேள்வி அதுகளுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவா செய்யணும்.
இது ஏற்கனவே நீ பாஸ் பேப்பர் தொகுப்புல செய்திருப்பாய், டியூஷன் வழியே செய்திருப்பாய், ஸ்கூல் வழியே செய்திருப்பாய், எக்ஸாம் பேப்பர்கள் வந்து எழுதியிருப்பாய். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் நாள் குயிக்கா போடுவோம். எனக்கு தெரியுதா நம்மளுக்கு எங்க பிரச்சனை வருமானல, அதுல நான் கொஞ்சம் கூட காய்க்கிறேன். சரியா? இது எல்லாரும் சொல்ற விஷயத்தையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது பேப்பர் கிளாஸ் நல்லா இருக்கா? ரைட். ஆறாவது வெளியே பேர். ஆறாவது வழி. ஆறாவது வழி ஒரு ஒளி முதல் ஒரு ஒளி முதல் ஒளியின் கதியை காட்டிலும் விரைவான அதில் வலப்பக்கமாக இயங்குகின்றன. பின்வரும் குழுக்களில் எது அலைமுகங்களின் செலுத்தியை சரியாக காட்டுகிறது? என்ன சொல்லப்படுதுன்னா, விரைவான வேகத்துல போது வலப்பக்கம் போகும். விரைவான வேகத்துல வலப்பக்கம் போகும். ஒளி முதல் ஒளியில வேகத்திலும் பார்க்க குறைஞ்ச வேகத்தோட வலப்பக்கம் போதான்ட்டு அந்த அலைமுகங்களோட வடிவம் எப்படி வந்திருக்க மாட்டாங்க. அது இயங்குற பக்கம் அலைமுகம் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு எதிர்ப்பக்கமா என்ன செய்ய அலைமுகம் வயதாரு. அதுக்குரிய அந்த அலைமுகத்தின் வடிவம் இந்த வரை வந்திருக்கும். ஒளி முதல் இந்த மாதிரி போதா இருந்தா, குறைஞ்ச வேகத்துல போதா இருந்தா, இது ஒளி முதலுக்குரிய வேகம், இது அலைக்குரிய வேகம். சரி, அலைக்குரிய வேகத்துக்கு போலும் சி. ஜூலு பார்க்க சி பெருசா இருக்குமா இருந்தா அந்த அலையின் வடிவம் இந்த மாதிரி வரும். இயந்திர பக்கம் இருக்கும், அதுக்கு எதிர்பார்க்கும் இதாயிருக்கும். இதுக்குத்தான் நாங்க உடனே தொப்பரம் விளைவா வைக்கலாம். இது உண்மையிலேயே இது பட்டம் இல்லை, போல மெய்ப்பிறப்புகளா இருக்கும். போல மெய்ப்பிறப்புகளா இருக்கும். ஒளி முதல் அலையின் வேகத்துல பார்க்க குறைஞ்ச வேகத்திலே இருக்கும். ஒளி முதல் அலையின் வேகத்துக்கு சமனான வேகத்துல வலப்பக்கம் இயங்குதா இருக்கும். அது நிலைமுகத்தின் வடிவம் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி. சரியா? ஒளி முதல் இங்கால பக்கம் இயங்குது. ஒளியின் வேகத்துக்கு சமனான வேகத்திலே இயங்குது. ஒளியின் வேகம் சி, ஒளி முதல் வேகம் சி. அல்லது ஒளி முதல் வேகம் நான் ஜூன்னு போட்டா ஜூ சமன் சியா. ஒளியில வேகத்துக்கு சமனான வேகத்தில் இயங்குமா இருந்தா இந்த மாதிரி அந்த அனுபவம் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒளி முதல் அலையோட சேர்ந்தே போயிட்டு இதுக்கு தொற்றுரை விளைய பாதிக்கலாம். இந்த செக்ஷன் தொற்றுரை விளைவு படிச்சிருக்கு சவுண்ட்ல. இது அலையில வேகத்துல குறைஞ்ச வேகம். இயங்குற பக்கம் அலைநீளம் கூட வேற, இயங்குற பக்கத்துக்கு ஒப்போசிட் பக்கம் அலைநீளம் கூட வேற. இதுக்குள்ள வர இந்த குறைஞ்ச அலைநீளம் அடுத்தடுத்த அலைமுகங்களுக்கு இடப்பட்ட வழி லெம்டா. இந்த குறைஞ்ச லெம்டான பெருமானம், லெம்டா மினிமம் பெருமானம் என்ன இருக்க மாட்டா, சி மைனஸ் ஜூவின் கீழ் எஃப் என்ற மாதிரி படிச்சிருப்பா. இந்த எஃப் என்ன இருக்குன்னா இந்த ஒளி முதல் பிரதிக்கிற ஃப்ரீக்வன்சி பெருமானம் தான். இதுவே இந்த பின்னுக்கு இருக்கிற லெம்டான பெருமானம் தான் என்ன இருக்க மாட்டா. பின்னுக்கு இருக்கிற லெம்டா பெருசா இருக்கு, லெம்டா மேக்சிமம் இருக்கு. இந்த பெருமானம் தான் என்ன இருக்க மாட்டா, சி பிளஸ் ஜூவின் கீழ் எஃப் இருக்கு. பின்னுக்கு வர லெம்டா ஒளி முதல் ஏங்கினா அலை நிலத்துல மாற்றங்களை ஓடும். முன்னுக்கு லெம்டா கூட வேற இருக்கும், பின்னுக்கு லெம்டா கூட வேற. இது அலையில அலையில வருது பார்க்க ஒளி முதலுக்குரிய வேகம் குறையும். இப்ப இங்க கேட்டது கூடினது. ஒளி முதல் அலையில வருது பெரிய வேகத்துல போகும். அப்ப அலையில வருது பெரிய வேகத்துல ஒளி முதல் இயங்குதான். அதுக்குரிய வடிவம் என்ன இருக்கும்னா ஒரு கூம்பு வழிபாடு செய்யப்படுது. சரி, இதுக்குதான் நாங்க மச் நம்பர் மாதிரி கிடைக்கும். இதை வச்சுக்கொண்டுதான் போன முறை வந்த எஸ்ஏ கேள்வியா, சரியா போன முறை வந்த எஸ்ஏ கேள்வி இந்த செட்டப்பை வச்சுக்கொண்டுதான் அந்த மச் நம்பர்லாம் கடைசியில கேட்டுப்பாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி இருக்கும். இப்ப ஒளி முதல் நிற்க மாட்டா, இதனால நீ ஒளி முதல் நிற்கும். இந்த அலை விரிவடைஞ்சு போக முதலே அலை என்ன வேகத்துல போய்ட்டு சி என்ன வேகத்துல, அதுக்கு முதலே ஒளி முதல் போய்கொண்டு ஜூவோட வேகத்துல சீரும் பார்க்க இப்ப யூ பெஸ் சீரும் பார்க்க ஜூவோட வருமானம் பெருசா இருக்கு. ஒளி முதலுக்குரிய வேகம் அலையில வேகத்துல பார்க்க பெரிய வேகம். சரியா? அதுக்கு என்ன வேற கூம்பு வடிவான செட்டப் இருக்கும். வலப்பக்கம் எங்க நான் மூன்று படம் மூவி வச்சிருக்கேன். அப்ப வலப்பக்கம் போயிட்டு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி. அப்ப அலையில வேகத்துல பார்க்க ஒளி முதலோட வேகம் கூடவா இருக்கிறாருன்னா இங்க வேற வடிவம் முதலாவது வேகம். முதலாவது அலையில வேகத்துல பார்க்க ஒளி முதலிட வேகம் கூட. இரண்டாவது அலையிட வேகம் ஒளியின் முதலிட வேகம் சமன். ஆனா வலப்பக்கம் தான் இயங்கும். இரண்டாவது. மூன்றாவது ஒளி முதலுக்குரிய வேகம் அலையிட வேகத்திலும் பார்க்க குறைவு, வலப்பக்கம் தான் இயங்கும். பேப்பரை கையில வச்சு பார்க்கணும். நாலாவது இடப்பக்கமா இயங்குது, ஆனா ஒளி முதலுக்குரிய வேகம் அலையிட வேகத்திலும் பார்க்க குறைவு. அஞ்சாவது இடப்பக்கம் தான் இயங்குது, ஒளி முதலுக்குரிய வேகம் அலையிட வேகத்திலும் பார்க்க கூட. இங்கே ஒளி முதலுக்குரிய வேகம் அலையிட வேகத்திலும் பார்க்க கூட, ஆனா வலப்பக்கம் இயங்குற கேஸ் கேட்டது முதலாவது. வெளியே வழியா வாக்கி நிதானமா வெளியே போகும். இப்படியான கேஸ்களுக்கு தான் மச் நம்பர் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, மச் நம்பர். அந்த மச் நம்பர் என்ன இருக்கும்னா ஒளி முதலுள்ள வேகத்தின் கீழ் அலையிட வேகம் என்ற பிரமாணம் தான் மச் நம்பர். ஒளி முதலுக்குரிய வேகத்தின் கீழ் அலையிட வேகம் என்ற பிரமாணம் தான் என்ன இருக்கும், மச் நம்பர். இந்த மச் நம்பர்
இதுக்கு என்ன வேற இருக்குமாண்டா உண்டு. இந்த மச் நம்பருக்குரிய பிரமாணம் இங்க உண்டு. இங்க மச் நம்பருடைய பிரமாணம் என்ன வேற இருக்கும்டா, இங்க மச் நம்பருடைய பிரமாணம் ஒன்றை விட குறைவா என்ன டூ தான் குறைவு. டூ குறைவா இருந்தா மச் நம்பர் ஒன்றுல பாவ குறைவா இருக்கு. இங்க இங்க மச் நம்பர் என்ன இருக்கும்டா, ஒளிபுதிரண்ட விதத்திற்காக ஐய குறைவா இருக்கு. இங்க மச் நம்பர் என்ன இருக்கும்டா, ஒன்றை விட பெருசா இருக்கு மச் நம்பர். மச் நம்பர்ன்றது என்ன இருக்கும்டா, மச் என்னது என்ன இருக்கும், ஒளிபுதிரண்ட விதத்துக்கு அலையிட வேகம், ஒளி அலையிட வேகத்தின் பிரமாணம் தான் மச் நம்பர். இதுக்கு மச் நம்பர் ஒன்று குறையுது. இதுக்கு மச் நம்பர் ஒன்றா ஜூ சமன் சியா இருக்கிறதால இதுக்கு மச் நம்பர் ஒன்றை விட பெருசா இருக்கணும் மாதிரி எல்லாம் படிச்சிருப்பாங்க. சரியா? தேவையான விஷயத்தை நோட் பண்ணிக் கொள்வோம். அடுத்த வெளியே பாரு. அடுத்த வெளியே அடுத்த வெளி அடுத்த வெளி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வெளி. ஆனா அது ஒரு சின்ன கேள்வி தான். நீ மெட்டாக்கள் ஐசில படிச்சிருப்பாரு. பின்வரும் பாடல்களில் எது ஒன்றுக்கு மேற்பட்ட தேய்ப்புகளை கொண்டிருக்க மாட்டாதா? அது உங்களுக்கு தெரியும். நோட் கேட்டா என்ன இருக்கும்னா ஒரு தேய்ப்பும் ஒரு பயப்பும் இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நோட் கேட் எலக்ட்ரானிக் வடிவம் கேஸ் பாடலைகள் என்ன சரி, இதுதான் என்ன இருக்கும்னா நோட் கேட். அதுதான் என்ன இருக்கும்னா ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட் இருக்கு. அப்ப அதுல உண்மை அட்டவணை மேல கேட்கும். இங்க ஒன்று கொடுத்தா இருந்தா இங்க வேறு பூஜ்ஜியம் இருக்கும். இங்க பூஜ்ஜியம் கொடுத்தா ஒன்று மேல இருக்கு. இது சொல்லுவோம் நோட் கேட் என்ன, நோட் கேட். இது எலக்ட்ரானிக்ஸ்ல வடிவம் ஐசிடிக்காக தெரிஞ்சிருக்கு. இதுவே வேற ஆன்டிகேட்டா இருந்தாலும் போர்கேட்டா இருந்தாலும் ஆன்டிகேட்டா இருந்தா அதுல 10 இன்புட் தான் இருக்கும். ஆன்டிகேட்டா இருந்தா 10 இன்புட் இருக்கும். இப்ப இது பிஎன் எடுப்பா இருந்தா வெறும் விட எஃப் எடுத்தா அந்த எஃப் பிரமாணம் என்ன இருக்குன்னா எஃப் நோட் பிஎன் இருக்கு. ரெண்டு இன்புட்டும் ஒரு அவுட்புட் இருக்கு. இப்ப இதற்கெல்லாம் அந்த உண்மை அட்டவணை என்ன மாதிரி எல்லாம் இருக்குது. 25 படிச்சிருக்க மாட்டாய். ஆனா ஐசிடிக்காரருக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா வளமையா கேட்ஸ்ல ஒவ்வொரு முறையும் ஒரு வெளிவே. இப்ப இதுல ஒரு இன்புட் ரெண்டு மாதிரி கேட்கப்பட்டதால நோட் கேட்டா இருக்கும். ஒரு இன்புட்டை மட்டும் கொண்டது. பின்வரும் பலகைகளில் எது ஒன்றுக்கு மேற்பட்ட தேய்ப்புகளை கொண்டிருக்க மாட்டாது. நோட் கேட்டா இருக்கும். விட நாலாவது. இப்ப நாங்க அதுல நிறைய விளக்கலாம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்து 2012ஆம் கேள்வி செக்ஷன்ல எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துருக்கேன். எட்டாவது கேள்வியை பார், ஹீட்ல வர கேள்வி. எட்டாவது ஹீட். எட்டாவது கேள்வியை பார், ஹீட்ல வர கேள்வி. எட்டாவது கேள்வி. ஒரு மோட்டார் இன்ஜினின் உள்ளங்களில் உள்ள வாயு, அதாவது வடியினதும் பெட்ரோலும் கலவை, அதன் தொடக்க கனவளவில் 9 பங்காக நெருக்கப்பட்டுள்ளது. தொடக்க முக்கம் முறையேற்றியும் தொடக்க வெப்பநிலை 27 வாசியும் ஆகும். நெருக்கலுக்கு பின்னிலுள்ள அமுக்கம் 21 ஏக்கியம் எனில் நெருக்கிய வாயுவின் வெப்பநிலை வாயு இலட்சிய வாயு போல் நடந்து கொள்வது என பொருட்கள். ஒரு மோட்டார் இன்ஜின் சொல்றது எட்டாவது என்ன செய்யறேன். எட்டாவது ஒரு மோட்டார் இன்ஜின் சொல்றது அந்த பிஸ்டன் போர்ல செட்டப் தான். அது என்ன இருக்கும்னா ஒரு பிஸ்டன் போர்ல பெட்ரோலை வச்சு நசிக்கிறாங்க. இப்ப நசிக்க என்ன இருக்கும்னா வாயு மீது செய்யப்பட்ட வேறு பிரமாணம் தான் சக்தியா மாற்றப்பட்டு அந்த இன்ஜினை இயக்குறதுக்காக பயன்படுத்த. அது இந்த முசலத்தை பயன்படுத்தி இந்த பெட்ரோல் அதாவது வாயுவை நசிக்கிறது. சரியா? முசலத்தை பயன்படுத்தி வாயுவை நசிக்கிறது செய்யப்படுது. அதுல ஆரம்பத்துல இதுல கனவளவு நான் 9 வி அழுத்தா 9 ஒரு பங்கா நசிக்கப்படுதா இருந்தா இறுதி கனவளவு வி ஆகுது. ஆரம்ப அமுக்கத்தை ஒரு ஏக்கியம் திடப்பட்டது. நசிக்கப்பட்ட அப்புறம் அமுக்கம் சொல்லப்பட்டது 21 ஏக்கியமா மாறுது. வாயு நசிக்கப்பட்ட அப்புறம் ஏக்கியமா ஆரம்ப வெப்பநிலை திடப்பட்டு 27 பாசி. அப்ப இறுதி வெப்பநிலை பிரமாணம் என்ன இருக்கும் கேள்வி. நசிக்கப்படுறதால இறுதி வெப்பநிலைக்குரிய பிரமாணம் எவ்வளவு நேரம் தான் கேள்வி. வாயுக்கள் சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நீ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிவி சமன் என்ஆர்டி என்ன மாதிரி சமன்பாட்டை பார்க்கலாம். சரியா? ஹீட்ல படிச்சிருப்பாய் வாயுக்கள்ல. இப்ப இந்த வாயு நசிவு வர்றதால மூலடிக்க மாறப்போகுது இல்லை. ஆறு மாறப்போகுது இல்லை. எப்பயும் ஆறு மாறாது. பிவிடி தான் மாறும்.
என்ன மெட்டெல்லாம் மாறும். அவ என்ன போடலாம், பிவிஓ டி என்ற வருமானம் என்ன இருக்கும், அதிக மாறியா இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற 50 வருமானம் ஒரு ஏடிஎம், கனவுள்ள வருமானம் 9 விஆர் இருக்கிறது. விற்பனை வருமானம் 27 தான் 300 கேள்வி. சரியா, 27 300 கேள்வி. இப்ப இருக்கிற 50 வருமானத்துல பட்டிருக்கு 21 ஏடி. இப்ப இருக்கிற கனவுள்ள வருமானம் வியா மாற்றப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற வெப்பநிலை வருமானம் தான் காணப்படும் சொல்லிக்கிறேன் கேள்வி நான் விட. சோ இதுல வர வியும் இதுல வர வியும் பட்டுப்பட்டது. விஷயம் தான் படுவா சுருக்கப்படும் 9ஐயும் 21ஐயும் மட்டும் 3 இது 3 3 9 3 7 21 3ஐயும் 3ஐயும் மட்டும் இது 100 மாதிரி இருக்கு. சோ டீன வருமானம் குறுக்க பெருக்கிறியா இருந்தா எவ்வளவு 700 கெல்வின் மாதிரி இருக்கு. வெப்பநிலை 700 கெல்வின் வருதா இருந்தா விட பாகத்திலாம் கிடக்கு. இப்ப பாசியில எப்படி அப்படிங்கிறதுக்கு 700ல இருந்து 270 கலைக்கப்படும். 270 கலைக்கிறதுக்கு கலைச்சு கொண்டு தேவையில்லை. 700ல இருந்து 200 கழிச்சா 500, அப்படி 73 கழிச்சா 427 பாகசியின் மாதிரி இருக்கு. சோ என்ன விட பொறுத்தனா இருக்கு, 427 பாகசியா இருக்கு. மூன்றாவது விட பொறுத்தனா இருக்கு 427 பாசி மூன்றாவது விட பொறுத்தனா இருக்கும். பெரும்பாலும் பாசைவர்களில் சுருக்கள் எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஈஸியா சுருக்கப்படக்கூடிய வேண்டும் வெளியே 427 பாசி மூன்றாவது. 8வது வள்ளி 9வது வள்ளியை பாரு. 9வது வள்ளி 9வது வள்ளியை பார்த்துக்கணும். 9வது வள்ளி ஒரு பூமியால் உருவாக்கப்படுற ஈர்ப்பு அழுத்தம். ஈர்ப்பு அழுத்தத்துக்கான ஓவை ஞாபகம் மைனஸ் ஜிஎம்ஓ ஈர்ப்பு அழுத்தத்துக்கான ஓவை இருக்குன்னா மைனஸ் ஜிஎம்ஓ ஈர்ப்பு அழுத்தத்துக்கான ஓவை. மைனஸ் ஜிஎம்ஓ ஆரண்டா ஜீன பிரமாணம் திடப்பட்டிருக்கு. விட கட்டாயம் மைனஸ்ல விலகும். விட கட்டாயம் சமன்பாடு ஒன்று செஞ்சு கொடுக்கும். வெளி வாங்கி விஷயம் விளங்கிடுவோம். விட கட்டாயம் மைனஸ்ல விலகணுமா இருந்தா மைனஸ் விட விலகணுமா இருந்தா முதலாவிட வேறு 2வது வேறு 3 4 5 பேரா ஒரு பூமியில மேற்பரப்பில் உருவாக்கப்படுற ஈர்ப்பு அழுத்தத்துக்கான போதான் கேட்கப்பட்டிருக்கு. கேடிய வாய்ச்சிரோட அடுத்த கட்டம் மூலம் ஈர்ப்பு அழுத்தம் கொண்டா மைனஸ்ல பிரமாணம் விலகணும், பிளஸ்ல விலகாது. மைனஸ்ல பிரமாணம் விலகணுமா இருந்தா அடுத்த கட்டம் இந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கும். ஜீன பிரமாணத்துல போட்டுக்கொள்ளும் 6.7 மைனஸ் 6.7 10 பூமியில திருவிழப்பட்டிருக்கு 2 தடவை 1027 கிலோகிராம். பூமியில ஏறப்பட்டிருக்கு 2 தடவை 6.7 10 மீட்டர். பூமியில வெட்டுப்படக்கூடிய மாதிரி தான் பிரமாணம் இருக்கு. 6.7 6.7 வெட்டுப்படும். 10 10 வெட்டுப்பட்டா 10 20 10 11 வெட்டி விடலாம். 10 20 10 9 சரியா. மைனஸ் 2 தடவை 10 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 இருக்கும் மீர் படுத்தவங்க. மைனஸ் 2 தடவை 19 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 இருக்கும். முதலாவது பொறுத்தனா இருக்கும் ஈர்ப்பழுத்தத்துக்கான பிரமாணம். சரியா, ஒரு பூமியால் உருவாக்கப்படுற ஈர்ப்பழுத்தம் என்பது 2 தடவை 19 மைனஸ்ல இருக்கும். 2 தடவை 19 பிளஸ்லயும் இருக்குது மைனஸ்லயும் இருக்குது. இம்மாதிரி பிளஸ்ல விட 4வது பூமியா இருந்தா அதை நீ கேள்வி செய்த அனுபவம் காணாதான் விடுவோம். மற்றபடி ஈர்ப்பழுத்தம்னா மைனஸ் தெரிய வரும். முதலாவது பூமியால் உருவாக்கப்படுற ஈர்ப்பழுத்தத்துக்கான வீசம் மைனஸ் ஜிஎம்ஓ. இந்த விஷயங்கள் தெரிஞ்சு ஒன்னுடைய கொடுக்க போகலாம். அடுத்தது 10வது கேள்விடாப்பா ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட கேள்வி. 10வது கேள்வி ரேடியேஷனுக்குரிய கேள்வி. சரியா, ரேடியேஷனுக்குரிய கேள்வி அது தியரியிலே நேரடியா போடக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. 100 கிலோ இலத்திரம் போட்டு இலத்திரம் கட்டி ஒன்று ஒரு உலோக இலத்திரம் அடிப்பாட வரும்போது அது உண்டாக்குவது வளமையா இலத்திரங்களை ஒரு உலோகத்துல கொண்ட மோத உலோகமா இருந்தா எக்ஸ் கதிர உருவாகலாம். ரேடியேஷன்ல எக்ஸ் கதிர் உற்பத்தி செக்ஷன் இருக்கு. அதுல ஒரு உலோகத்துல 6 முடிக்கிற இலத்திரங்களை கொண்ட மோத விட்டு எக்ஸ் கதிரை பெற்றுக் கொள்வோம். அந்த எக்ஸ் கதிரை எப்படி உற்பத்தி செய்யறது, மீதம் கூட எக்ஸ் கதிரை எப்படி உற்பத்தி செய்யலாம், மீதம் குறைஞ்சது எப்படி உற்பத்தி செய்யலாம் மாதிரிலாம் இலத்திரண்டு இயக்க சக்தியை கூட்டிக்க எக்ஸ் கதிரை போட்டக்கூடிய சக்தியை கூட்டி மீதம் கூடும் என்ற மாதிரி எல்லாம் படிக்கும். இது நேரடி தியரி கேள்வி. உலோகத்துல இலத்திரங்களை கொண்ட மோத உலோகமா இருந்தா எக்ஸ் கதிர் உற்பத்தி ஆகும். இதுவே போட்டோல கொண்ட உலோகத்துல மோத விட்டா இலத்திரங்கள் விடுவிக்கப்படும். அதாவது ஒளிவின் விளைவெடுங்க. இது ரேடியேஷன் வர நேரடியான தியரியான கேள்வி. 5வது
பெரிய ரேடியேஷன் வர நேரடி தியரி கேள்வி 5 ஆகல. சரிதான், 10 கேள்வி வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருந்தது. நான் இந்த முன்னுக்கு வரவழ நடந்தது வந்து 25 கேள்வி வந்து நேரடி கேள்வியா இருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடா செய்து காட்டினேன். அடுத்தது தான் பின்னுக்கு வர கேள்வி இந்த விதத்தை வழங்குறதுக்காக தான் ஸ்பீடா செய்து காட்டினேன். ரைட். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் கிடக்குது. அதுக்கு முதல் இந்த கிளாஸை பற்றி ஒரு விஷயம் கேட்போம் உங்கள்ட்ட. இதே மாதிரி கிளாஸை கொண்டு போவா, கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போவா. இல்லையா தியரியை கொஞ்சம் கதைச்சு கொண்டு போறோம்னு சொன்னா சில பேர் அவங்க விருப்பமா இருக்கும். ஆனா தியரி கூட விருப்பத்தை சொல்லுவாங்க. சரியா, என்ன நாளைக்கு அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அப்ப மிச்சம் உங்களை கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். இதே மாதிரியே ஸ்பீடா கொண்டு போவா கொஞ்சம். ஆனா பின்பாடம் படிக்கணும். காந்த புலம் அது புலம்படுத்தி இதே மாதிரி ஆண்டாண்டா கொண்டு போயிருக்கேன். இதே மாதிரி இருந்தா ஓகே. தியரியோட படிப்பீங்க சார், நல்லா இருக்கும். இது ஓகே. தியரியும் தேவை. இது ஓகே. சரி, இதுல நான் இன்னைக்கு செய்தது வந்து ஸ்பீடா படிப்பீங்கன்னா நான் தியரியே ஸ்பீடா இருக்குன்னா நீங்க பார்த்துக்கணும். இந்த மழை டியூஷன்ல ஒரு கிளாஸ் போவோம் பெரும்பாலும். டியூஷன்ல நிறைய விஷயம் தியரி தான் நடத்தி கொண்டு திருப்பியும் நீங்க தியரியோடய நான் திருப்பி அந்த அலட்சியமா வரைக்கிற மாதிரி திருப்பியும் அந்த ஸ்லோவா கொண்டு போனாரு உங்களுக்கு கிளாஸ் பரபரப்பா இருக்காது. கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போய் உங்களுக்கு படிச்ச விஷயம் திருப்பி ஞாபகப்படுத்த மாதிரி கேள்வி செய்யற மாதிரி இருக்கும். நிறைய கேள்வி செய்யற மாதிரி அனுபவம் இருக்கும். பாஸ்ட் பேப்பர் அந்த பேப்பரா ஃபுல்லா வச்சுக்கு பதினோரு பாடம் சொல்லி பேப்பர் ஃபுல் பேப்பரா சேர்க்க ஒரு 2 கம்ப்ளீட் பேர் ஒரு திருப்தியோடு பேர். ரைட். ஆனா இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கொஞ்சம் கூட கதைக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஸ்பீடா தான் கூட கதைக்கிறேன். இன்னைக்கு நான் கதைச்ச விஷயம் வந்து அந்த கேள்விக்குரிய விஷயத்தை மட்டும் தான் இதுதான் செய்யறேன். பட் இதுல சின்ன சின்ன கேள்வி இதே மாதிரி தான் எல்லா பேப்பரும் இருக்கு. இதே மாதிரி 2012ஆம் ஆண்டு பேப்பர், 2013ஆம் ஆண்டு பேப்பர், 14 எல்லா பேப்பரும் இதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 2 பேப்பர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம். இந்த மாதிரி பேப்பரை செய்து கொள்ளலாம். படிப்பிக்க தியரி ஞாபகம் இருக்கு. அதே நேரம் கேள்வி செய்யற ஆற்றல் பெறும். பயமும் இல்லாம போயிடும். இந்த மாதிரி செய்து வாய்க்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா, இன்றைக்கு ஓப்பன் ஆகும்னா நாளைக்கு விலைக்கு நீங்க எல்லாம் பயிற்சி பண்ணி கொடுத்தா இருக்கும். இப்படி வேகமா செய்யும் போதுதான் நல்ல ஆர்வமா இருக்கு சார். இப்படியே செய்வோம். ரைட், கண்டிக்காக தௌசண்ட். ரைட். அப்ப நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு காணும் அடுத்த பயாலஜி கிளாஸ் இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலம் எடுக்கணும். பெரும்பாலும் இன்றைக்கு 10 கேடு செய்யலாம். அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல வாங்க.